ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியோட 21 டே சேலஞ்ச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்த உடனேயே சில்வர் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு நிறைய கோர்ஸ் பண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்குண்டான எல்எம்எஸ் இருக்குது, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அது எப்படிங்கிறது அந்த ஓரியன்டேஷன் இதில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதில் நிறைய கோர்சஸ் இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இஸ் 21 டே சேலஞ்ச். 21 நாள் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இந்த சில்வர் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற எல்லா கோர்சஸுமே அந்த 21 நாள் சேலஞ்சில் கவர் ஆகிரும். ஸோ அந்த 21 டேஸில் என்னென்ன அடுத்தடுத்த என்னென்ன ஸ்டெப்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக அதுலேயே வந்து உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, ஆவரேஜாக பார்த்தோன்னா ஜஸ்ட் 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ 80-20 பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, 80% ஆஃப் டைம் நீங்கள் ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம், 20% ஆஃப் உங்களோட டைம் ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கம்யூனிட்டியோட முக்கியமான விஷயம். ஸோ ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. ஸோ 20% ஆஃப் டைமை வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னா என்னென்னா, உங்களோட பிஸ்னஸில் இருக்கிற 20% ஆஃப் டைம் விச் இஸ் ஜஸ்ட் 1 hour அல்லது 90 minutes டைம் நீங்கள் வந்து உங்களோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரே நாளில் நிறையா இது பண்ணிடலாமான்னா, ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணாலும் அதோட மூடு வந்து ஸ்பாயில் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு புக்கை வந்து ஒரு 5 நாள், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னு 5 நாள் நம்ம படிக்க வேண்டிய ஒரு புக்கை ஒரே நாளில் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் ஃப்யூச்சரில் எல்லாம் வந்து புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகலாம் ஷார்ட் டேர்மில். அதே கன்சிஸ்டண்ட்டாக 1 மணி நேரம் நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா, முடிச்சதுக்கப்புறம் அடுத்த புக்கு படிக்கணும்னு தோணும். ஸ்பீடாக நிறையா படித்தோன்னா அடுத்த புக் படிக்கணும்னு தோணாமல் போகலாம். ஸோ ஹேபிட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் இதில் 21 டே சேலஞ்சுன்னு கொடுத்துருக்கு. இதில் இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் 21 பிரித்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரங்கிற விதத்தில் 21 நாளைக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் இப்போ உள்ளே போன உடனேயே உங்களுக்கு அடுத்தடுத்த நாளுக்கு தான் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் அதில் இருக்கும். ஓகே, அண்டு இதில் வந்து நிறையா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அடுத்தது ஓப்பன் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். சார் 21 நாள் நான் பண்ணிகிட்ருக்கேன், உதாரணத்துக்கு ஒரு 4 நாள் பண்ணிவிட்டேன், 5ஆவது நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இது 21 நாளுக்குள்ளே முடிச்சே ஆகணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. இது எல்லாமே ரெக்கார்டட் ப்ரோக்ராம் தானே. ஸோ உங்களுக்கு ஒரு 3 நாள் முடிச்சிட்டிங்க, 4ஆவது நாள் உங்களுக்கு ஏதாச்சும் அர்ஜென்ட் ஒர்க்கு உங்களால் பண்ண முடியலன்னா அடுத்த நாள் வந்து திரும்ப 4th டே நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கேப்பு விடாமல் பண்ணினா அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஃப்ளோ வந்து மைண்ட் செட்டை வந்து டியூன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது ரிசல்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 4 நாளைக்கு முடிக்காமல் 4ஆவது நாள் சேர்த்து வச்சு மொத்தமாக பார்த்தா நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்காது. அண்டு சீக்கிரம் முடிக்கணுங்கிறது இதோட அப்ஜெக்டிவ் கிடையாது. மைண்ட் செட்டில் சேஞ்ச் வரணுங்கிறது தான், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரணுங்கிறது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். அதனால தான் இது 21 டே சேலஞ்சுனே கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து பொறுமையாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி உண்டான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஓரியன்டாக நீங்கள் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ 21 டேஸோட எண்டில் உங்களோட கிளாரிட்டி லெவல் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னால் பர்சனல் கேரண்டி கொடுக்க முடியும்.